இவங்கள பொறுத்தவரைக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு அழகாவும் இருப்பாங்க, அறிவாவும் இருப்பாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க கிட்ட அந்த அந்த சந்தோஷமான நிலைகள் தன்னோட தன்னோட வீடு, தன் குடும்பம், தன் கணவர் அப்படிங்கிற அந்த ரொம்ப பொசசிவ் அது ரொம்ப இருக்கும். எப்பவுமே வந்து இந்த வீட்டுக்காக முக்கியத்துவம் கொடுத்து உழைப்பாங்க. என் குடும்பம் என்னோட உலகமே என்னோட குடும்பம் தான். என் ஹஸ்பண்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப பேம்பரிங்கா, கேரிங்கா ஹஸ்பண்ட பாத்துக்கிறது. அதாவது தாய்க்கு பின் தாரம் சொல்லுவாங்க இல்லையா? எங்க அம்மா எவ்வளவு பாத்துனாங்களோ அதே மாதிரி சில வேற பெருமையா வேற சொல்லிப்பாங்க வெளியில. என் மருமக வந்து அப்படியே என் பையனை நான் எப்படி பார்த்துட்டேனோ அது மாதிரி பார்த்துட்டு இருக்கா அப்படின்ற அளவுக்கு. சோ அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கக்கூடிய நபர்கள் தான். இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, அவங்க மனம் என்ன நினைக்கிறதோ அதை செய்யறதுக்கு எந்த விதத்திலும் தடை இருக்கக்கூடாது. எங்களுடைய அரசவே பாத்தீங்க அப்படின்னா கிச்சன் தான். சோ அவங்களுக்கு பிடிச்ச உணவு முறைகளை செஞ்சு சாப்பிடுறது மட்டும் இல்லாம எல்லாரையும் மகிழ்ச்சி படுத்துறதுன்றது ரொம்ப மிகப்பெரிய விஷயம். அழகா இருப்பாங்க. வீடு எல்லாத்துலயுமே வந்து நீட்னஸ் ஃபாலோ பண்ணக்கூடியவங்க தான். இவங்க பொறுத்த வரைக்கும் ஹஸ்பண்ட் கிட்ட என்ன எதிர்பார்ப்பாங்க அப்படின்னா, நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். நிறைய ஆசையா பேசணும். ஜாலியா வெளியில போகணும். பர்டிகுலரா பாத்தீங்கன்னா இயர் ஒன்ஸ் எங்கேயாவது வெளியில போகலாம். 2 பேரும் சேர்ந்து வரணும். வீக்கெண்டானா வெளியில போயிடும். ஒரு நாளாவது வெளியில சாப்பிடணும். இந்த மாதிரி விஷயங்கள் சின்ன சின்ன இந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட ரொம்ப பிடிக்கும். சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு செய்யறதுக்கு எந்த தடை இருக்கக்கூடாது. சுதந்திரத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. சோ நீங்க ஃப்ரீடம் கொடுக்கணும். அந்த ஃப்ரீடத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணாம கொடுக்கணும். இதுதான் அவங்க விரும்பக்கூடிய ஒரு நிலை.